ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு எடுத்துருக்கேங்க. இது ரெண்டையும் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். வாங்க எறா ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு வந்துங்க 50 ml ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் காஞ்சிருச்சுங்க. பொடியே நறுக்குனா 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடலாங்க. இந்த வெங்காயத்துலேயேங்க 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூளுங்க, 1 ஸ்பூன் தனியா மிளகாத்தூளுங்க, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விடுதுங்க. இதையெல்லாம் நல்லா ஒரு தாட்டி கலந்து விடுங்க. 1 ஸ்பூன் உப்பு இதிலே போட்டுக்கலாம். அப்படியே நறுக்குனா 3 தக்காளிங்க. இதையும் போட்டு நல்லா ஒரு தாட்டி நல்லா கலந்து விடுங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எறாலாம் கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்க, இதை இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு தாட்டி கலந்து விட்டுடலாங்க. இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேகட்டும். எல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. பாருங்கள், எறாலாம் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒரு தாட்டி கலந்து விடுங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா சுண்டிடுச்சு. வாங்க எறா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சுங்க. எறா மசாலாங்க நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி நம்ம போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விடுங்க. எறா மசாலா ஃப்ரைங்க. அவ்வளோதாங்க, எறா மசாலாலாம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எறா மசாலா ஃப்ரை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க, சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. சூடாக சாதம், வேக வச்ச முட்டை, எறா ஃப்ரைங்க, வஞ்சர மீன் ஃப்ரைங்க, சுட சுட சாதங்க. அப்படியே எறா மசாலா வச்சுங்க. பாருங்கள், நல்லா பிணைஞ்சி வஞ்சர மீன் பீஸ் அப்படியே எடுத்து இதில் வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எறா மசாலா ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். சர்க்கரை பாகு எடுத்துக்கலாங்க. நான் 1 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இதில் போட்டுக்கலாம். அதே பவுல்லங்க 1, 2 பவுலு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். தளன்னு கொதிக்குதுங்க. இது நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. நம்ம சிறுந்தீயில் வச்சிடலாம். இப்போது சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இதிலே நம்ம ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். ஜாமுனுக்குங்க இங்கே பாருங்கள், ஜீரகம் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இதில் மாவு இதில் போட்டு பிணைஞ்சிக்கலாங்க. மாவை ஒரு தடவை நல்லா இப்படி கையில் நல்லா பிணைஞ்சி கலந்து விடுங்க. இந்த கட்டியில் இருக்கிறதெல்லாம் கலந்து விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1/2 லிட்ரு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ பிணைஞ்சிக்கலாம். நல்லா இப்படி பிணைஞ்சிக்கிங்க. மாவு பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இதையும் நல்லா ஒரு தட்டி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லைங்க. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி நம்ம இப்போ 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த சைஸில் எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க. இந்த சைஸில் நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. இது எல்லாங்க இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஜாமுன் பொரிக்கிறதுக்குங்க இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, இதில் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இதை அப்படியே கலந்து விடுங்க. நான் பொரித்து எடுத்துட்டேங்க. மீதி இருக்கிறதோ போட்டுக்கலாம்.
ஜீரா எல்லாம் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. கசடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக ஆயிடுச்சுங்க. இப்போது ஜாமுன் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேங்க. இது இப்போ ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ஜீராவில் போட்டுக்கலாம். நான் எல்லா ஜாமுனும் இதில் போட்டுட்டேங்க. இது அப்படியே ஊறட்டுங்க. இதை வந்துங்க அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஒரு 6 மணி நேரம் இது ஊறட்டுங்க. வாங்க இதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இது நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போது ஜாமுன் நல்லா ஊறிடுச்சிங்க. இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஜாமுன் எல்லாம் எடுத்துக்கிட்டோங்க. இப்போது வாங்க ஜாமுன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.